ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு ஆடு வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஆடு வந்து குட்டி போட்டுட்டான். அதை வந்து வீடியோவில் காமிங்கக்கா அப்படின்னு ரஞ்சித் தம்பி கேட்டிருந்தாங்க. அந்த ஆட்டை வந்து ஒரு ஆடு வந்து முட்டிடுச்சு. அதனால் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஈத்தடிச்சிட்டே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தான். மறுநாள் தான் வந்து குட்டி போட்டான். நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை வந்து அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். திங்கட்கிழமை தான் குட்டி போட்டுச்சு. தானாகவே குட்டி போட்டுடுச்சு. நம்ம வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ வரப்போகிற வீடியோ வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்ததுப்பா. இவன் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முக்குறான். பார்ப்போம். ஏண்டி அப்படி தாண்டி தங்கம், போட்டுடுறி தங்கம். ஏண்டி எப்படியாச்சும் போட்டுடுறி தங்கம். ஏண்டி தங்கம், முக்குற சவுண்டே இப்போ தான் வருது. என்னன்னு தெரியல, பயங்கரமாக தலையை வலிக்குதுப்பா. செம்ம தலைவலி. அது இல்லாமல் வேறு பரணை மேலே வேறு இடிச்சுக்கிட்டேன். பரணைக்கு அடியில் வந்து இந்த போர்டு போட்டு முடிக்கிருப்பாங்களா, அது நீட்டு கம்பியாக இருந்துச்சு. அதுக்குள்ளார போயிட்டு குட்டியை பிடிக்க போகிறேன்னு நல்லா மட்டார்னு இடிச்சிக்கிட்டேன்னா அதுலேருந்து பயங்கரமாக தலையை வலிக்குது. பேசுகிறது கூட ஏண்டா பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போடுறி தங்கம். தங்கமே ஒன்று நினச்சாதான் என்ன இதாக இருக்குது. ம் 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 சரி. ஏம்மா ஏண்டி பாவம், நேற்று சாயந்தரத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்படுது. புள்ள தூங்கவும் இல்லை, மேயவும் இல்லை. ஏண்டி இதோ வந்துச்சுடி தங்கம். கொஞ்சோண்டு வந்துச்சுன்னா கூட நம்ம அப்படியே லைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடும். நம்ம ஆடு குட்டி போட்ட வீடியோ நிறையா போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து கேமரா வந்து யாரையாச்சும் ஃபோனை வந்து யார்கிட்டையாச்சும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அது எடுக்கிறது, பால் ஊட்ட விட்றதுலாம் வந்து லைவாக காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ காமிக்கலான்னு பார்த்தாக்கா அவங்களும் ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் பசங்களை வந்து கேமரா பிடிக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போ தான் வந்து முக்கவே ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் மட்டும் ஒரு சிம்டம்ஸும் இல்லை. நேற்று சாயந்தரம் வந்து படுத்தது அப்படியே கிடந்துச்சு பண்ணிட்டு. ஏம்மா எல்லாம் ஈத்தடிச்சு ஒரு அரை மணி நேரம் குட்டி போட்டுரும். இவன் வந்து நேற்று 3 மணிலேருந்து 3 மணிலேருந்து ஈத்தடிக்கிறான். குட்டி மட்டும் வெளியில் வரல. நம்ம மணிமேலைக்கு டீயும் போட்டு எடுத்துகிட்டு போல். அவங்க வந்து மல்பெரிக்கு களை வெட்டிகிட்ருக்காங்க. மதியானம் ஒரு 12 மணிக்காக டீ போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னும் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு போகல. டீ போட்டு எடுத்துகிட்டு போகும் தான் வந்து பால் வந்து அடுப்பில் வச்சேன். இவன் வந்து கத்திர சவுண்டு கேட்டுச்சின்னு ஆஃப் பண்ணிவிட்டு ஓடியாந்தாச்சு. ஆடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருக்கு. மானை வேற பாருங்கள் கருக்கருன்னு இருக்குது. கள்ளக்குடி வேற கிடக்குது, அதை வேற மூடணும். எல்லா பக்கமும் அப்படி ஏறிக்கிட்டு இருக்கு. அதுக்கட்டையும் அவன் குட்டியை போட்டுட்டானா, நம்ம போய் கள்ளக்குடி மூடலாம். தங்கப்பிள்ள, அதாவது நெத்தியை வலிக்கல, தலைவலினா நெத்தியை தானே வலிக்கும், மண்டையை வலிக்குது. இது பேர் அப்போ மண்டவலி. யாரும் நல்லபடியாக குட்டி போடுற ஆடாக இருந்துச்சுன்னா காலை போட்டு சீக்கும். அதெல்லாம் எதுவுமே செய்யலது. நெளியுது பாருங்க. பாவம், அதுக்கு என்ன பண்ணுறதோ தெரியல. ஒரு நாள் கரெக்டாக ஏன் ஒரு நாள் 1.5 நாள் ஆயிடுச்சு.
அணில பாருங்கள். அவனுங்க தீவனம் சாப்பிட்றானுங்கள கம்புலாம். அது வந்து அசை போடுறதுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் செதறும். வாய் வழியாக அசை போடுறதுக்கு எடுக்கிறானுங்க இல்லையா, அப்போ வந்து கம்பு 1 2 வந்து கொட்டி கிடக்கும். அதை தான் வந்து கொறிக்கிறாங்க. கம்பு, சோளம் இதெல்லாம். இந்த கடுத்தா மட்டும் என்ன போட்டுக்கிட்டே இருக்குடா. அதை வந்து குறுகுறுன்னு பார்க்குறாரு அவர். தங்கம் இங்கே வருமா? எனக்கு தலைவலி நிற்க முடியலடா. ஏண்டி வந்துச்சு ஈமிக்குது பார்த்தீங்களா? வந்துச்சுமா அவ்வளோதான். செத்து போச்சு. ஆட்டுக்கு எதுவும் ஆமாம் இருந்துச்சு, அதே பெரிய விஷயம். இது வந்து வயிற்றுக்குள்ளேயே வந்து குட்டி இறந்ததுனால அதுக்கு ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போடணுமா என்னன்னு தெரியல. மெடிக்கலில் போய் கேட்டுட்டு வந்து ஏதாச்சும் ஊசி வந்து டிடி இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதாச்சும் போட்டு விடணும். ஏன்னா ஒரு நாள் வரைக்கும் வயிற்றுலேயே அந்த குட்டி இருந்திருக்கு இல்லையா, அதனால் மெடிக்கலில் போய் கேட்டு வந்து ஏதாச்சும் ஊசி வாங்கி போட்டு விடணும். இல்லைனா ஆட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். நம்ம வந்து வீட்டுக்கு போவோம். இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்களும் இல்லை. அவங்க இருந்தால் தான் வந்து இதை புதைக்கலாம். வயலுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு 6 ஆகும். மடியில் வேறு பால் இருக்குது. பால் வந்து நேற்று சாயந்தரமே சுரந்துடுச்சு நல்லா. நம்ம பண்ணையில் வந்து இது மாதிரி இது வரைக்கும் நடந்தது கிடையாது. நம்ம மயில் இருக்குது இல்லையா, மயில் வந்து இப்போ போட்ட குட்டிக்கு முன்னாடி வந்து 3 குட்டி போட்டோம் நம்ம சொல்லியிருப்போம். 3 குட்டியுமே வந்து பொட்டை குட்டி தான். அதில் வந்து குட்டி வந்து போகிறது வந்து சத்தம் இல்லாமல் அமைதியாக போட்டுடுச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பனிக்கூடம் மாதிரி கவராகி வரும் இல்லையா, அதை வந்து பிச்சு விட்டால் தான் அதுக்கு வந்து மூச்சு வரும். அது வந்து சத்தமே போடாமல் சைலண்டாக போட்டதும் வந்து கிட்டக்க ஆள் இல்லாமல் அந்த கவரோடு வந்ததுனால அது மூச்சு திணறி இறந்து போச்சு. இல்லைன்னா அதை வந்து காப்பாற்றிருந்துருப்பேன். எனக்கு சத்தம் கிட்ட அது குட்டி போட போதும் தெரிஞ்சுருந்தால் வந்து காப்பாற்றிருந்துருக்கலாம். அது அப்படி தான் நடந்துச்சு. ஒண்டி இது வந்து வயிற்றுலேருந்து செத்து வந்து குட்டி வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். உப்புக்குடி போட முக்கிறானா, என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு இந்த குட்டியை. சரி 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 தங்கா. ஐயோ எந்திரிச்சிடி. ஐயோ என் தங்கப்பிள்ளை ஏந்திரடி தங்கம். ஏந்திரிங்க. இந்த குட்டி வந்து பால் குடிச்சது, உயிரெலாம் இருக்குது. ஏந்திரிக்க மாட்டேங்குது, கண்ணை முழிக்க மாட்டேங்குது, என்ன செய்யுதுன்னு தெரியல. இங்கே பாருமா, எனக்கு என்ன பண்ணணுங்கிறதும் தெரியல. தூக்குனா அப்படியே தொங்குறான். உயிரெலாம் இருக்கு பாருங்க. அது அம்மா கிட்ட கொடுத்தா தங்கம். பாருங்களேன், இன்னமும் உயிர் துடிக்குது. ஆனால் ஏந்திரிக்க மாட்டேறான்ப்பா. அங்கே பாருங்கப்பா, துடிக்குது. தங்கம் ஏந்திரி தங்கப்பிள்ள ஏந்திரடி. அம்மா கூப்பிட்டு பாரு, ஏந்திரிங்க. கொஞ்சம் குளிர்மாச்சேன்னு வெயிலில் லேசான சாயந்தர வெயில் தானன்ட்டு போட்டிருக்கேன்.
பால் குடிச்சிட்டு தூங்குறானா? ஆட்டுக்குட்டி வந்து இறந்துச்சுன்னா ஆடு நக்கி கொடுக்காது. தங்கப்பிள்ள தங்கம், பால் கொடுக்குறோம் குடிக்க மாட்டானே, உள்ளார போக மாட்டேங்குது வேற. எனக்கு ஒன்றும் புரியலையே. நிறைய பேர் வந்து தலைச்சி வைத்து 2 குட்டி போடாதா 2 குட்டி போடாதா அப்படின்னு கேட்டிங்க. இவன் வந்து 2 குட்டி போட்டிருக்கான். இதுக்காக தான் போட்டானா என்னன்றது தெரியல. இதுக்கு முன்னாடி போட்ட குட்டியில் வந்து நிறைய ஆடு வந்து 2 குட்டி போட்டுச்சு. ஆனால் இந்த நடை போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு குட்டி தான் போட்டானுங்க. இவன் தான் 2 குட்டி போட்டான். அந்த குட்டி வந்து இறந்தே போட்டுச்சு. இவன் வந்து போடும்போது உயிர் இருந்துச்சு. நானும் எப்படியாச்சும் சரி காப்பாற்றிட்டுலாம் முடி கூட இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஆடு இப்படி தானே போட்டான், எப்படியாச்சும் காந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நானும் அவசரம்னு ஓடிட்டு வந்து சிரஞ்சிலாம் எடுத்துகிட்டு வந்து பாலை கறந்து போட்டு விட்டேன். ஒரு 5 ml தான் போட்டேன். அதுக்கப்புறம் பால் இறங்கலை. ஆனால் உயிர் மட்டும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்ன ஆயிருக்குன்னு ஒன்றும் புரியல எனக்கு. பாருங்க, உயிர் இருக்குதுப்பா. தூங்குறானா? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியலையே. தலைவலி இருக்க வலி தாங்கல எனக்கு. தங்கம், உன்னை வெயிலில் போடுறதா நிழலில் போடுறதான்னு ஒன்றும் புரியல. இப்படி படு இந்த பக்கம் கொஞ்சம் குளிர் காயிட்டும். நக்கி கொடு பிள்ளைய. நக்கி கொடுங்க. இரு தங்கம், கம்மன்று இரு கொஞ்ச நேரம். பாருங்க, துடிக்குதா வயிறு? தூங்குறானோ? எப்படியாச்சும் முடிச்சுக்கிட்டானா போதும் எனக்கு. தலைவலி தாங்கலையே. பாவம், அது பிள்ளைய அது நக்கி கொடுக்குது. இந்த குட்டியுமே இறந்து போச்சு. நான் நிறைய வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு குட்டி கூட இறந்து போட்டுட்டான். அது வந்து நான் முன்னாடியே வந்து இந்த குட்டி வந்து இறந்து தான் போடும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ நேரம் டைம் எடுத்ததுலேயே வந்து குட்டி வந்து இறந்து தான் போடும், ஆட்டுக்கு வந்து எதுவும் ஆகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு குட்டி வந்து உயிரோடு இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இறந்தது வந்து அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். கடைசியில் வந்து நாக்கெல்லாம் வெளில வந்துச்சு. அவனும் இறந்து போயிட்டான். ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டுக்குட்டி. இன்னும் ஒரு 10 நாளில் வந்து குட்டி போடும்பா. லேசாக இப்போ தான் லைட்டாக முடி வருது. இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே குட்டி போட்டிருக்கோம். அது தலைச்சி வைத்து வந்து இவ்வளோ நாள் போட்ட குட்டியில் வந்து 2 குட்டி போடல. இது வந்து 2 குட்டி போட்டு எப்படி ஆகி போச்சு.